இப்போ ஆல்ஃபா மேல பொறுத்த வரைக்கும் நிறைய சிம்பான்சிஸ்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து சண்டை வரும். அந்த சண்டையில வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆல்ஃபா மேல். முதல்ல போயிடும். நான் தேவையில்லாம தலைவலி. இருக்கீங்க நல்லா இருக்கான அந்த அரசியல் வந்து சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட புதுசா நம்ம ஒரு அரசியல் சேர்ப்போன்றதுக்காக சிம்பான்சியோட அரசியல் பேச போறோம். சிம்பான்சிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து கம்யூனிட்டிஸ் தான் வாழும். அதாவது எல்லாமே சேர்ந்து வாழும் தான். ஆனால் இதுகளுக்குள்ளேயே வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கூட இத்தனை பேருக்கும் சேர்த்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து ஒவ்வொரு ஆல்ஃபா மேல் அப்படின்னு ஒரு ஹெட் இருக்கும். இந்த ஆல்ஃபா மேல வந்து எப்படி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றோம். அப்ப இதுல வந்து சண்டை நடக்கும். சண்டையில ஜெயிக்கிறாங்கல்ல, ஆமா, அவர் தான் வந்து ஆல்ஃபா மேலா வர முடியும், லீடரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சண்டைன்றது அடிதடி சண்டை தான். அடிதடி சண்டை தான். பயங்கரமா வந்து கத்துறது, கடிக்கிறது, அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி வந்து சிம்பான்சிஸ்குள்ள சண்டை நடக்கும். இப்போ 40 பேருன்னு சொல்றீங்கல்ல, 40 பேருமே டோர்னமெண்ட் மாதிரி நடக்குமா இல்ல இது எப்படி நடக்கும்? இந்த ஆல்ஃபா மேல் இருக்குல்ல, ஆமா, இதுக்கு வந்து ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னா முன்னாடி வர்றது வந்து பீட்டா மேல் அப்படின்னா ஒரு படை தளபதி மாதிரி. ஆல்ஃபா மேல்ன்றது ஹெட்னு வச்சுக்கலாம், பீட்டா மேல்ன்றது இந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் மாதிரி. இது எப்படி தோல்வி ஒத்துக்கும் அப்படின்றத சொல்றேன். ரெண்டு சிம்பன்சிஸ் நடுவுல பயங்கரமா சண்டை நடக்குது, கடிக்கிறது, இது மாதிரி. ரொம்ப ஒரு சிம்பன்சி வந்து அடிபட்டுருச்சுன்னா வேற வழி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இப்ப இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இது வந்து ஆல்ஃபா மேல் ஆனா கூட இதுக்கு வந்து மெஜாரிட்டி தேவை. இப்போ ஒருவேளை வேற ஒரு 2 பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல இவர் தான் ஆல்ஃபா மேல்னு சொன்னா அந்த மாதிரி நடக்க முடியாது. மற்றவங்க சப்போர்ட் பண்ணாலும் அந்த பெண்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவேளை பீட்டா மேல் புத்திசாலின்னு வச்சுப்போம், அது நேரம் பார்த்து காத்திருக்கும். ஆல்ஃபா மேல் கூடவே இருந்து ஆல்ஃபா மேல் எப்படா வீக் ஆகும்னு காத்திருக்கும். அது கூட சண்டைக்கு கூப்பிடும். அப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து இப்ப வாடா சண்டை, இது ஆல்ஃபா மேல பீட்டா மேல சண்டை கூப்பிட்டுரும். கூடவே இருந்து துரோகம் பண்ற மாதிரி. நான்லாம் இவன் கீழே இருக்க விரும்பல, மைனர் பார்ட்னரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடும். தனியா காட்டுக்கு வந்து போயிடும். ஆல்ஃபா மேலும் பீட்டா மேலும் சேர்ந்து அடிச்சு விரட்டி இருப்பாங்க வேற ஒரு குரூப்ல இருந்து. அப்ப அது இந்த அடி வாங்கிட்டு போச்சுல்ல, இது எல்லாமே காட்டுல போய் ஒன்னா சந்திச்ச உடனே வந்து ஃபர்ஸ்ட் பேசி வாங்கிட்டு போன ஆல்ஃபா மேல் இருக்குல்ல, அது போய் யங்ஸ்டர்ஸை வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பி இந்த குரூப்புக்கு வந்து கம்பேக் கொடுக்கும். இப்பதான் ரியல் ஃபைட்டு. டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். போன வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருந்தோம் அரசியல் பேச போறோம்ட்டு. ஆனா இப்பயே சொல்லிடுறோம், எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து வேற எதுலையாச்சும் தான் வருமே தவிர்த்து இந்த வீடியோல சிம்பான்சியோட அரசியல் தான் பார்க்க போறோம். அரசியல் வந்து சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட புதுசா நம்ம ஒரு அரசியல் சேர்ப்போன்றதுக்காக சிம்பான்சியோட அரசியல் பேச போறோம். போன வீடியோல சிம்பான்சியோட ஹைட்டு, வெயிட்டு, அதோட வாழ்விடம் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல சிம்பான்சியோட அரசியல் இவர் சொல்ல போறாரு. சிம்பான்சியோட அரசியல் மட்டும்தான் சொல்லணும். ஆமா, சொல்லுங்க. மட்டும்தான். சிம்பான்சிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து கம்யூனிட்டிஸ் தான் வாழும். அதாவது எல்லாமே சேர்ந்து வாழும் தான். ஆனா இதுகளுக்குள்ளேயே வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஒரு குரூப் இருந்தா அந்த குரூப்ல வந்து ஒரு 15ல இருந்து 150 பேர் இருப்பாங்க. இன்னொரு குரூப் இருந்தா அதுலயும் அந்த மாதிரி 15ல இருந்து 150 பேர். இது எப்படி வேணா மாறலாம். ஒரு சில குரூப்ல 30 பேர், ஒரு குரூப்ல 70 பேர், இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தா கூட இத்தனை பேருக்கும் சேர்த்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து ஒவ்வொரு ஆல்ஃபா மேல் அப்படின்னு ஒரு ஹெட் இருக்கும். ஸோ அந்த ஹெட்டு கீழே தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஹெட்டு கீழே பீட்டா மேல் வந்து இருக்கும். பீட்டா மேல் அப்படின்னா ஒரு படை தளபதி மாதிரி. இப்போ ஆல்ஃபா மேலுக்கு கீழே இருக்கிற மாதிரி. அந்த பீட்டா மேல் சிரிக்கிறீங்க, நல்லா தானங்க பேசுங்க. நம்ம அரசியல் பேசலங்க, நம்ம சிம்பான்சியோட அரசியல் தாங்க பேசுறோம். பேசுங்க. ஆல்ஃபா மேல் சொல்றத வந்து இது வந்து கேட்கும் பீட்டா மேல் வந்து. பிளஸ் மற்ற எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கிறது வந்து நிறைய பெண்கள் இருப்பாங்க, பெண் சிம்பான்சிஸ். அதே மாதிரி அதனுடைய குட்டிகள், அதே மாதிரி மற்ற இளம் ஆண்கள் கூட அதுல வந்து இருக்கும். இப்ப இதுல என்ன மேட்டர்னா, இந்த ஆல்ஃபா மேல் இருக்குல்ல,
இதுக்கு வந்து ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னா முன்னாடி வர்றது வந்து பீட்டா மேல். ஆல்பா மேல்ன்றது ஹெட்னு வச்சுக்கலாம், பீட்டா மேல்ன்றது இந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் மாதிரி. அந்த மாதிரி இந்த ஆல்பா மேல வந்து எப்படி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றோம். இப்ப வந்து ஒரு குரூப் இருக்கு, ஒரு 30 பேர் கொண்ட, இல்லைன்னா ஒரு 100 பேர் வச்சுக்குவோம். அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 60 பேர் வரைக்கும் பெண்களும் அதனுடைய குட்டிகளும், அந்த மாதிரி மிச்சம் 40 பேர் வந்து ஆண்கள். இப்ப இந்த 40 ஆண்கள்லயே யார் பலசாலியோ அவங்க தான் வந்து ஆல்பா மேலா வர முடியும். அப்ப இதுல வந்து சண்டை நடக்கும். சண்டையில ஜெயிக்கிறாங்கல்ல, ஆமா, அவர் தான் வந்து ஆல்பா மேலா வர முடியும், லீடரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சண்டைன்றது அடிதடி சண்டை தான். அடிதடி சண்டை தான். பயங்கரமா வந்து கத்துறது, கடிக்கிறது, அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி வந்து சிம்பான்சிஸ்குள்ள சண்டை நடக்கும். இப்போ 40 பேருன்னு சொல்றீங்கல்ல, 40 பேருமே டோர்னமெண்ட் மாதிரி நடக்குமா இல்ல இது எப்படி நடக்கும்? இது டோர்னமெண்ட் மாதிரி நடக்காது. ஏன்னா இந்த 40 ஆண்கள் இருந்தாலும் 40 பேருமே வலிமையா இருக்காங்கன்னு அவங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இந்த 40 பேருமே வந்து நல்லா வலுவா இருக்க மாட்டாங்க. இப்ப சிம்பான்சிஸ் பொறுத்த வரைக்கும் 12 வயசு ஆகணும் ஆண்களுக்கு. அப்பதான் வந்து ஓரளவுக்கு நல்லா பலம் இருக்கிற மாதிரி. அதுக்கு கீழே இருக்கும்ல வயசு கம்மியா, அதுக்கெல்லாம் வந்து இளைஞர்கள் தான். அதனால வந்து பெருசாலாம் சண்டைலாம் போட முடியாது. ஒரு வலிமையான ஒரு 25 வயசு உள்ள ஒரு ஆண் நினைச்சா மத்தவங்களை ஈஸியா ஒரு 3-4 பேரை கூட சேர்த்து அடிச்சிடலாம். ஒரு 10 வயசுல இருக்கிற மத்த பசங்களை, இந்த சிம்பான்சி சொல்லிருந்தாத, ஏன்னா இப்ப சொன்னது வேற எங்கிட்டோ போகுது. ஓகே, சிம்பான்சில அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி இருக்குல்ல, இவங்களுடைய முதல்ல ஆயுள் காலம் சொல்லிடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 வயசுக்கு மேல எவ்வளோ, ஒரு 40-50 வயசு வரைக்கும் காட்டுல வந்து வாழும். இது வந்து இந்த ஜூலாம் வச்சு பாதுகாப்பாங்க, அந்த மருத்துவ உதவி எல்லாமே கொடுத்தா கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் கூட வாழ்ந்துருக்கு இந்த சிம்பன்சிஸ். குறிப்பா பெண்கள் வந்து வாழ்ந்துருக்கு இந்த சிம்பன்சிஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப இதுலயே வந்து 20 வயசு 25 வயசு தான் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். ஸோ அதனால இந்த 40 சொன்னேன்ல மிச்சம் இருக்கும், அந்த 40ல எல்லாமே அந்த ரேஞ்சில் இருக்காது. அதுல இருக்கிறதுல ஒரு 5-6 தான் இந்த 20 வயசு கடந்து இருக்கும். அப்ப அதுகளுக்குள்ள சண்டை நடக்கும். மொத்தமாவே டோர்னமெண்ட் எல்லாம் கிடையாது, அப்படியே வந்து சண்டை நடக்கும். சண்டையில ஜெயிக்கிறது வந்து ஆல்பா மேல் ஆயிரும், தோக்குறது வந்து அப்படியே வந்து அடிபணிஞ்சிரும். இது எப்படி தோல்வி ஒத்துக்கும் அப்படின்றத சொல்றேன். 2 சிம்பன்சிஸ் நடுவுல பயங்கரமா சண்டை நடக்குது, கடிக்கிறது, இது மாதிரி. ரொம்ப ஒரு சிம்பன்சி வந்து அடிபட்டுருச்சுன்னா வேற வழி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடும். ஓடிட்டு பேன் கிரவுண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேன் கிரவுண்ட் அப்படின்னா அப்படியே வந்து தலை குனிஞ்சு நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு கையை காட்டும். அதை காட்டின உடனே ஓகே தோத்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மேல் வந்து விட்டுரும். அப்ப அதுவே வந்து ஆல்பா மேல் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படும். இப்ப இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இது வந்து ஆல்பா மேல் ஆனா கூட இதுக்கு வந்து மெஜாரிட்டி தேவை. அப்ப அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, மற்ற பெண்கள், அவங்க வந்து ஒத்துக்கணும், ஆமா இவர் தான் வந்து நமக்கு தலைவரா வர முடியும்னு. அப்ப மட்டும்தான் ஆல்பா மேல் வந்து ஹெட் அப்படின்னு அர்த்தம். என்னதான் ஜெயிச்சா கூட. இல்லைன்னா அந்த சப்போர்ட் இல்லைன்னா இது வந்து விலகி நின்னுரும். வேறவங்கள வந்து வேறவங்கள வந்து ஆல்பா மேல இருக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணி. இப்போ ஒருவேளை வேற ஒரு 2 பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல இவர் தான் ஆல்பா மேலுன்னு சொன்னா அந்த மாதிரி நடக்க முடியாது. மற்றவங்க சப்போர்ட் பண்ணாலும் அந்த பெண்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். பெண்களோட சப்போர்ட் உண்மையிலே ரொம்ப முக்கியம். ஆமா, அப்பதான் வந்து ஆல்பா மேல் வந்து அந்த ஒரு அதிகாரம் வந்து கிடைக்கும். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த ஆல்பா மேல் இருக்குல்ல, அது வந்து மிச்ச ஆண்கள்லயே வந்து ரொம்ப பலசாலியா இருக்கும் அப்படின்னு ஆல்பா மேலுக்கு தெரியும் பாருங்க. ஓகே, நல்லா பலசாலியா இருக்காங்க. அந்த மாதிரி ஆண்களுக்கு போய் குரூமிங் பண்ணும். அதாவது அதனுடைய உடம்புல இருக்கிற பூச்சியை எடுக்கிறது, அந்த பெயின், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை வந்து சுத்தம் பண்றது, இது மாதிரி பண்ண உடனே அந்த ஒரு ஆணுக்கும் இது மேல ஒரு பாசம் வந்துடும். பாசம் வந்தோடனே இதை வந்து கூட்டு வச்சுக்குருமா, கூட்டு வச்சுக்கும், நீ தான்டா பீட்டா மேல்ன்ற மாதிரி. அப்ப இப்போ இவங்களுக்குள்ள எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்றேன். இப்போ ஒரு மரம் கிடைச்சிருச்சு, அந்த மரத்துல நிறைய பழம் இருக்கு, எல்லாரும் போய் பறிக்க போறாங்க. இப்ப ஆல்பா மேல் வந்தோடனே அந்த குரூப்பை சார்ந்த எல்லாருமே விலகி நின்றுவாங்க. இதுக்கு வழி விட்டு, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ இந்த ஆல்பா மேல் வழி விடுறது ஓகே, அதுக்கு பதிலா இந்த பீட்டா மேலே பழத்தை பறிச்சுட்டு வந்து ஆல்பா மேலுக்கு கொடுத்துடலாம்ல? கொடுக்கலாம், ஆனா அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஆனா இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இது எப்படின்றத சொல்றேன். இப்ப எல்லாரும் விலகி நின்றுவாங்க,
ஆல்பா மேல் போய் பறிச்சு நல்லா சாப்பிடும் தேவைன்றத. அதுக்கப்புறம் அதுக்கு தேவைக்கு மேல இருந்தா அது கொண்டு வந்து கூட பீட்டா மேலுக்கு கூட கொடுக்கும். ஏன்னா கூடவே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப ஒருவேளை பீட்டா மேல் புத்திசாலின்னு வச்சுக்கோம், அது நேரம் பார்த்து காத்திருக்கும், ஆல்பா மேல் கூடவே இருந்து உதவி செய்யும். இப்ப ஏதாவது 2-3 யங்ஸ்டர்ஸ் வந்து வம்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோம், ஓவரா துள்றாங்கன்னா ஆல்பா மேல வந்து காப்பாத்துறதுக்கு பீட்டா மேல் வரும், தட்டி வைக்க, என்னடா ஓவரா சத்தம் போடுறீங்க. ஏன்னா சில நேரம் இந்த ஆல்பா மேல் சொல்றத கேட்க மாட்டாங்க. ஆல்பா மேல் பொறுத்த வரைக்கும் இது வருதுன்னா மத்தவங்க எல்லாம் தலை குனியணும். இது வருதுன்னா தலை குனி மரியாதை. அதான் வந்து பேன் கிரண்ட் அப்படின்றது, ஒரு மாதிரி மரியாதை கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா ஆல்பா மேலுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து போய் அடிக்கும் போது அது ஒரு வேளை திருப்பி அடிக்கவோ இல்லைன்னா சத்தமோ போடுதுன்னா அப்ப பீட்டா மேல் வந்து காப்பாற்றும். ஏன்னா தலைவரையும் அடிக்க போற, ஏன்னா உனக்கு அந்த மாதிரி வந்து சண்டை நடக்கும். ஸோ அப்படி பண்ணி அடிச்சு ஒன்று துரத்தி விட்டுருவாங்க, இல்லைன்னா அடிச்சு அடிபணிய வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்ப பீட்டா மேல் வந்து புத்திசாலி சிம்பன்சியா இருந்தா ஒரு விஷயம் நடக்கும், ஆல்பா மேல் எப்படா வீக் ஆகும்னு காத்திருக்கும். இது 2 விதமா வந்து வீக் ஆகும். ஒண்ணு, ஆல்பா மேல் வந்து காயம் அடைஞ்சு இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டிருந்தா அப்ப வீக் ஆயிரும். உதாரணத்துக்கு ஒரு சிறுத்தை வருது, எல்லாரும் சேர்ந்து அடிச்சு விரட்டிட்டாங்க, அதுக்குள்ள ஒரு 2-3 கடி கடிச்சிருச்சு ஆல்பா மேலன்னா அப்ப ஆல்பா மேல் வந்து வீக்கா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது நோய் வந்தாலும் வீக்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா வயசாயிருச்சுன்னா வீக்கா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நடக்கும்போது பீட்டா மேல் என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்னா அது கூட சண்டைக்கு கூப்பிடும். அப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து இப்ப வாடா சண்டைக்கு, இது ஆல்பா மேல பீட்டா மேல சண்டை கூப்பிட்டுரும், கூடவே இருந்து துரோகம் பண்ற மாதிரி. இல்ல கூடாது கூப்பிடக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி கூப்பிட்ட உடனே எப்படி சண்டை கூப்பிடும்னா, சண்டை கூப்பிடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு சிம்பன்சில. பக்கத்துல இருக்கிற மரக்கிளைய உடைக்கிறது, ஓங்கி தட்டுறது, பயங்கரமா கத்துறது, இப்ப வாடா பாக்கலான்ற மாதிரி சத்தம் கொடுக்கும். கொடுத்த உடனே ஆல்பா மேல வந்து வரும். ஆனா இப்ப ஏற்கனவே ஆல்பா மேல் வீக்கா இருக்கு, கரெக்டா? அப்ப சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது பீட்டா மேல் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒண்ணு ஆல்பா மேல் தோத்து போய் அந்த கூட்டத்திலேயே வந்து அடிபணிஞ்சு அப்படியே வாழும். இல்லைன்னா ரொம்ப அடிபட்டுருச்சுன்னா அந்த கூட்டத்திலே இருக்க விரும்பாம மனசோர்வு அடைஞ்சு நான்லாம் இவன் கீழே இருக்க விரும்பலை, மைனர் பார்ட்னரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடும், தன்னந்தனியா காட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இது மாதிரி நடக்கும். இன்னொரு விஷயமும் இதுல வந்து இருக்கு, என்னன்னா இந்த பீட்டா மேல் இருக்குல்ல, அது வீக் ஆகலைன்னாலும் பலமா இருக்கும் போதும் அதை தோக்கடிக்கணும்னு நினைக்கும். எப்படி நினைக்கும்னா, இந்த பீட்டா மேல் வந்து ஆல்பா மேல் கூட இருக்கிற மாதிரியே பண்ணிட்டு தெளிவா வந்து மற்ற ஆண்கள், வலிமையான ஆண்கள், இளம் பசங்கள்லாம் இருப்பாங்க, ஒரு 15 வயசு 16 வயசு, அவங்க கூட போய் மெல்ல அவங்களுக்கு போய் அந்த குரூமிங் பண்றது, அதாவது இந்த பேனை எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணி இதை வந்து பிடிக்கிற மாதிரி வச்சுக்கும். அதே மாதிரி இது கிடைக்கும்ல, ஆல்பா மேல் கிடைக்கிற உணவை பீட்டா மேலுக்கு கொடுக்கும், பீட்டா மேல் அது கிடைக்கிற உணவை அப்படியே அந்த ஆப்போசிட் பார்ட்டி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கொடுத்துரும். கொடுத்த உடனே யங்ஸ்டர்ஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே, இனிமே நம்ம பீட்டா மேல் சொல்றதுதான் கேட்கணுன்ற மாதிரி. இப்ப சமயம் பார்த்து ஆல்பா மேல வந்து பீட்டா மேலும் கூட இருந்த கூட்டணி இருக்கும்ல யங்ஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் சேர்ந்து தாக்கும் போது அந்த ஆல்பா மேல வந்து சரிச்சிருவாங்க, வேற வழி இல்லாம. ஏன்னா 5 பேர், இப்ப 2-3 பேர்னா ஆல்பா மேல் சமாளிச்சிடும், ஏன்னா பலசாலி. ஆனா பீட்டா மேலும் பலசாலி தான், இருந்தாலும் ஆல்பா மேல் அளவுக்கு கிடையாது. அதனாலதான் பீட்டா மேல் வந்து நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு ஆல்பா மேல் கூட போட்டி போடும்போது ஒரு 5 பேரா சேர்ந்து அடிக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று, நான் சொன்னமே ஆல்பா மேல் தோத்து ஓடிடணும், இல்லைன்னா தோத்து அடங்கி அந்த குரூப்லேயே இருக்கணும். பெரும்பாலான நேரங்கள்ல ஆல்பா மேல் வந்து தோத்ததுக்கு அப்புறம் அந்த குரூப்ல இருக்க விரும்பாது. ஏன்னா இவ்வளவு நாள் ஹெட்டா இருந்துட்டு கீழே இருக்கணுமா அப்படின்னு தோணும். அப்ப ஆல்பா மேல் தனியா காட்டுக்கு போயிடும். இப்ப இதே மாதிரியே மற்ற கம்யூனிட்டி இருக்கும்ல, மற்ற சிம்பன்சி குரூப், அதுல இருந்தும் விரட்டப்பட்டிருக்கும். அது இளம் சிம்பன்சிஸ் கூட சில நேரங்கள்ல விரட்டப்படும். ஏன் விரட்டப்படும்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்ல ஓவரா சீன் போடுறது, எனக்கு தான் அந்த பொண்ணு வேணும்னு ஆட்டம் போடுறது, அந்த மாதிரிலாம் இருந்தா ஆல்பா மேலும் பீட்டா மேலும் சேர்ந்து அடிச்சு விரட்டி இருப்பாங்க வேற ஒரு குரூப்ல இருந்து. அப்ப அது இந்த அடி வாங்கிட்டு போச்சு இல்ல, இது எல்லாமே காட்டுல போய் ஒன்னா சந்திச்ச உடனே வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கிறதுனா நம்ம மாதிரி இல்ல, அதுக்கு முகபாவனை, அதுக்கப்புறம் முகபாவனை இருக்கு, கண்ணசைவு, அதுக்கப்புறம் சைகை, அதுக்கப்புறம் சத்தம் போடும் ஒரு விதமா. இது எல்லாத்தையும் வச்சு அது வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஒரு விதமான சத்தம் வந்து ஆபத்தை உணர்த்துறது,
ஒரு விதமான சத்தம் உணவு இருக்குன்றது, ஒரு விதமான சத்தம் உன்னை நேசிக்கிறேன்றது, இந்த மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி அதனுடைய லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி பேனை எடுக்கிறது சுத்தம் பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணா நீயும் நானும் சேர்ந்து இருப்போம், ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இந்த அடி வாங்கிட்டு போன ஆல்ஃபா மேல் இருக்குல்ல, அது போய் யங்ஸ்டர்ஸை வந்து சேர்த்துரும். சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பி இந்த குரூப்புக்கு வந்து கம்பேக் கொடுக்கும். இப்பதான் ரியல் ஃபைட்டு. அதுக்குள்ள வந்து அடி வாங்கி அந்த வீக்கா இப்ப நோய்வாய்ப்பட்டிருக்கு, அந்த நோய் போயிருச்சு, காயமெல்லாம் போயிருச்சு. இப்ப அந்த குரூப்பும் கிடைச்சிருச்சுன்னா இது வலிமை ஆயிரும்ல பழையபடி. அந்த நேரத்துல அந்த குரூப்போட வரும். குரூப்போட வந்து இந்த பீட்டா மேல் ஆல்ஃபா மேல் ஆயிருக்கும்ல, துரோகம் பண்ணிருக்கும்ல, அதுகிட்ட வந்து நான் கம்பேக் பண்ணிட்டேன், முடிஞ்சா இப்ப வாடான்ற மாதிரி அங்க நின்று சண்டை நடக்கும். சண்டை நடந்து ஆல்ஃபா மேல் மறுபடியும் ஜெயிச்சிருச்சுன்னா அந்த பீட்டா மேல அங்க வச்சிருக்காது, அடிச்சு துரத்தி விட்டுட்டு வேற பீட்டா மேல வந்து தேர்ந்தெடுக்கும். சரி, இப்ப இந்த பீட்டா மேல துரத்தி விட்டுரும்ல, அது போய் திருப்பி ஒரு கூட்டணி அமைச்சிட்டு திருப்பி இங்க வந்து சண்டை போடாதா? ஆமா, சண்டை போடும், அதுவும் நடக்கும். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, இப்ப ஆல்ஃபா மேலுக்கு வந்து நோய் இருக்கிறனாலதான் அது வீக்கா இருந்தது. ஒருவேளை அது வயசாகி வீக்கா இருந்தா அது திரும்பி வராது, அப்படியே காட்டிலே இருந்து தன்னந்தனியாவே இருந்து அழிஞ்சு இறந்து போயிடும். ஆனா இது எப்படின்னா, இது நோய்வாய்ப்படுற சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி பீட்டா மேல அடிச்சு விரட்டின அந்த கோவத்துல திரும்ப வரும். இப்ப திரும்பி வந்து பீட்டா மேல அடிச்சு விரட்டியாச்சு இல்ல, விரட்டும் போதே இது கூடவே ஒரு கூட்டணியோட தானே வந்து ஒரு குரூப். அந்த குரூப் எப்பவும் இனிமே ஆல்ஃபா மேல் கூட இருக்கும். அதனால பீட்டா மேல் என்னதான் போய் மற்ற குரூப்பை திரட்டி வந்தாலும் ஆல்ஃபா மேல தோக்கடிக்க முடியாது. ஏன்னா ஆல்ஃபா மேல் ஏற்கனவே பீட்டா மேல அடிச்சு சாச்சிருக்கு தன்னந்தனியாவே. ஸோ அதனாலையும் பிளஸ் ஆல்ஃபா மேல் கூட நிறைய பேர் இருக்கிறனாலையும் பிளஸ் ஆல்ஃபா மேலும் என்ன செய்யும்னா இன்னும் நிறைய அந்த கூட்டணியை வந்து பலப்படுத்தும். அதனால அந்த பீட்டா மேல் திரும்பி வர முடியாது. அதே மாதிரி இந்த திரும்பி வர்றதுன்றது ஓயாம நடக்காது. பீட்டா மேல் இப்ப போனா கூட மற்ற குரூப்ல இருந்து விரட்டப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து வேணும், அது கிடைச்சாதானே அது கூட்டணி அமைச்சு வரலன்னா அவ்வளவுதான், அது வேற குரூப்ல போய் சேர்ந்துரும். சேருதுன்னா அது ஈஸியா போய் சேரவும் முடியாது. மற்றவங்களும் வந்து அடிச்சு விரட்டுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வாசனை மாறும். இவன் நம்ம ஆளு கிடையாதுன்னு சிம்பன்சிஸ் அடிக்கும். ஆனா அடிக்கும் போது இது வந்து பேன்கிரண்ட் வந்து பண்ணும், குனிஞ்சு என்னை வந்து ஏத்துக்கோங்க, என்னை அடிக்காதீங்க, நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு. அது வந்து மனசு வச்சா அதையும் வந்து ஏத்துக்கிட்டு அந்த குரூப்பா வந்து மாத்திரும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இதுதான் வந்து கம்பேக் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நடக்கும். இப்போ இந்த ஆல்ஃபா மேலே ஒரு விஷயத்த பண்ணும். என்னன்னா பீட்டா மேல் இருக்குல்ல, அது ஒரே ஒரு பீட்டா மேல தான் வச்சுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சில நேரங்கள்ல 2 பீட்டா மேல்ஸை கூட ஒரு ஆல்ஃபா மேல வந்து வச்சிருக்கும் கீழே. இந்த 2 பீட்டா மேலும் சேர்ந்து கூட்டணி அமைச்சிடக்கூடாது அப்படின்னு ஆல்ஃபா மேல் வந்து நினைக்கும். இதுதான் வந்து மக்கியாவெல்லியன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. அப்படின்னா பிரித்தாழ்ந்து சூழ்ச்சி செஞ்சு அந்த இடத்த வந்து தொடர்ந்து ஆட்சி பண்றது. அதாவது இப்ப இந்த பீட்டா மேல் 2மே சேர்ந்தா பலமாயிரும். அப்ப இது 2மே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா தானே ஆல்ஃபா மேலுக்கு நல்லது. அப்ப சண்டை மூட்டுறதுக்காக சில விஷயம் பண்ணும். ஆல்ஃபா மேல பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப, அதாவது சிம்பன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியுது. நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து ஃபேர், இது ஃபேர் இல்ல அப்படின்றது வந்து சிம்பன்சிகளுக்கு வந்து தெரியுது. உதாரணத்துக்கு ஒரு ஆராய்ச்சி நடந்தது. சிம்பான்சிஸுக்கு வந்து ஒரே வேலை கொடுத்தாங்க, 2 பேருக்குமே ஒரே வேலை தான். ஆல்ஃபா மேலுக்கா பீட்டா மேலுக்கா? இல்ல பொதுவா சிம்பன்சிகள் 2 சிம்பன்சிகளை தேர்ந்தெடுத்து ஒரே வேலை கொடுத்தாங்க. 2மே ஒரே வேலை செஞ்சதுக்கு அப்புறமா சம்பளம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக ஒரு சிம்பன்சிக்கு மட்டும் நல்லா இனிப்பான திராட்சை கொடுத்துட்டு இன்னொரு சிம்பன்சிக்கு வெள்ளரிக்காயை கொடுத்தாங்க. அது வெள்ளரிக்காயை தூக்கி எரிஞ்சிருச்சு. அது எப்படி அவனுக்கு மட்டும் இனிப்பு? அவன் பண்ண வேலை தானே நானும் பார்த்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம் அப்படின்ற. அதுக்கு முதல் எப்படி ப்ரோ அது இனிப்புன்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கு வெள்ளரிக்கான்னு எப்படி தெரிஞ்சிச்சு? ஏன் தெரியாது, இது சின்ன வயசுல இருந்தே அதெல்லாம் சாப்பிட்டு தானே வளருது. இல்ல ப்ரோ, பார்த்தாலே தெரிஞ்சிருமா இது திராட்சை அப்படின்ட்டு? ஆமா, அதுக்கு பார்வை திறன் நல்லா இருக்கு, மோப்ப சக்தியும் நல்லா இருக்கு, பார்த்தாலே அது இனிப்பு, இது வந்து இனிப்பு இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்ப இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல திராட்சை எல்லாம் சாப்பிட்டு, அதனால அது என்ன பண்ணும்னா எடுத்து எரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு அப்ப சிம்பன்சிக்கு வந்து அந்த ஃபேர்னஸ்னா என்ன, நியாயமா நடத்துறதுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை தான் வந்து ஆல்ஃபா மேல் வந்து காட்டில் யூஸ் பண்ணும் பீட்டா மேல்ஸுக்கு இடையில. எப்படின்னா ஒரு பீட்டா மேல் கூட மட்டும் தனியா நிறைய நேரம் செலவு பண்ணி அந்த பீட்டா மேல வந்து சுத்தம் பண்றது, அதுக்கு மட்டும் தனியா உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது இன்னொரு பீட்டா மேலுக்கு பொறாம வரும். அது எப்படி தலைவன் அவன் கூட மட்டும் இருக்கான், அவன் அப்படி என்ன பிடிங்கிட்டான்னு அவன் கூட இருக்கான், அந்த மாதிரி ஒரு கோவம் வரும். அப்ப இந்த பீட்டா மேல்களுக்குள்ளேயே வந்து 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது.
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எந்நேரமும் பொறாமையிலே இருக்கும். அப்ப இது ரெண்டுமே ஒண்ணு சேரலனாலே ஆல்பா மேலுக்கு பலம் தான். அப்ப இதான் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சின்றது இதை வந்து ஆல்பா மேல் வந்து செய்யும், இது புத்திசாலியா இருந்தா. சோ இந்த மாதிரி ஆல்பா மேல் பலசாலியா மட்டும் இருக்கக்கூடாது, புத்திசாலியாவும் இருக்கணும். ஆமா, அப்பதான் வந்து அந்த இடத்த வந்து ஆட்சி செய்ய முடியும். இப்ப அடுத்து வந்து இவங்களுடைய வாழ்க்கை முறை இன்னும் அதிகாரம் எப்படி எல்லாம் பயன்படுத்தப்படுதுன்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். அரசியல் வந்து எல்லா இடத்துலயும் பூந்து விளையாடுது. இப்போ சிம்பன்சியோட அரசியல் சொல்லல எனக்கு வந்து வேற ஒரு சில யோசனைகள்லாம் வந்துச்சு. அதனாலதான் நான் வீடியோல அமைதியாயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, அவர் சொல்ல கதையெல்லாம் நான் வந்து ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஐயோ இது எங்கேயோ கொண்டு போயிருந்தா எனக்கு கேள்விகள் வரல. ஆனா ஒரு மாதிரி சிம்பான்சியோட அரசியல் வந்து சூப்பரா இருக்கு. நம்ம அரசியல் என்னடா அரசியல், அதுக்கு மேல சிம்பான்சி பண்ணதுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த வீடியோல இன்னும் அரசியல் அதனுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ப்ளூபர்ஸ்ன்னு ஒண்ணு போடலான்னு ஒரு யோசனை. ஏன்னா இந்த வீடியோ நீங்க பாக்குறது ஒரு இது, அதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் எடுத்திருப்போம்ல, அதை கண்டிப்பா ஆட் பண்ணுவோம். ஆனா இப்பே சொல்லிடுறோம், அந்த வீடியோ வந்து ஃபன்னியா பாருங்க, எதையுமே யோசிச்சு சீரியஸா பாக்குறது மட்டும் வேணாம். அது வந்து ஒரு ஃபன்னி ஜாலி கிளிப்பா வச்சுக்கிடுவோம். அடுத்த வீடியோல சுவாரஸ்யமான விஷயங்களோட வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுறோம். இது வந்து சிம்பான்சிக்கான அரசியல் மட்டுமே தவிர்த்து வேற எந்த அரசியலும் கிடையாது. எனக்கு அரசியல் பத்தி தெரியாது, ஆனா நான் பார்க்கிறேன். பட் இந்த வீடியோல சிம்பான்சி அரசியல் மட்டும்தான் வரும். இந்த வீடியோல சிம்பான்சி என்ன அரசியல் பண்ண போகுது சுவாரஸ்யமா கேட்போம். சொல்லுங்க, என்ன அரசியல் பண்ண போகுது? ஆல்பா மேல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதான் வந்து ஹெட், தலைவன். அந்த தலைவனுக்கு கீழே பீட்டா மேல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து ரைட் ஹேண்டு மாதிரி. இது என்ன சொல்லுதோ அதை வந்து பீட்டா மேல் தான் வந்து செய்யும், மற்றவங்கள வந்து செய்ய வைக்கும். தளபதி மாதிரி வச்சுக்கலாம், படை தளபதி. என்ன அது? சொல்லுங்க நான் எதுவுமே சொல்லல, சொல்லுங்க. ஓகே ஆல்பா மேல் பீட்டா மேல் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அது கீழே வந்து பெண்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குட்டிகள் மற்ற ஆண்களும் வந்து இருப்பாங்க. என்ன பேசுங்க, நாங்க எதுவுமே பேசலங்க. சரி, ஓகே. இப்போ அந்த ஆல்பா மேல் பீட்டா மேல் இருக்குல்ல, ஆமா, இந்த இது வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா ஃபைட்டு தான். இப்போ ஒருவேளை வேற ஒரு 2 பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை இவர் தான் ஆல்பா மேன்னு சொன்னா அந்த மாதிரி நடக்க முடியாது. மற்றவங்க சப்போர்ட் பண்ணாலும் அந்த பெண்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். பெண்களோட சப்போர்ட் உண்மையிலே ரொம்ப முக்கியம். ஆமா, அப்பதான் வந்து ஆல்பா மேல் வந்து அந்த ஒரு அதிகாரம் வந்து கிடைக்கும். இது இப்ப இந்த பீட்டா மேல துரத்தி விட்டுரும்ல, அது போய் திருப்பி ஒரு கூட்டணி அமைச்சிட்டு திருப்பி இங்க வந்து சண்டை போடாதா? ஆமா, சண்டை போடும், அதுவும் நடக்கும். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, சோ இந்த மாதிரி இந்த அடி வாங்கிட்டு போன ஆல்பா மேல் இருக்குல்ல, அது போய் யங்ஸ்டர்ஸை வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பி இந்த குரூப்புக்கு வந்து கம்பேக் கொடுக்கும். இப்பதான் ரியல் ஃபைட்டு. இப்போ ஆல்பா மேல பொறுத்த வரைக்கும் நிறைய சிம்பான்சிஸ்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து சண்டை வரும். அந்த சண்டையில வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆல்பா மேல். வளர்ந்தே போயிடும். நான் தேவையில்லாம தலைவலி